ஆனால் சார் ஒரு கேள்வி நியாயமாக இருக்குல்ல, யாராவது உதவுனாலே அதில் ஏன் ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்க? பாலா வந்து உதவி தானே செய்கிறார் அப்படின்ற கேள்வி. இல்லை, உதவி செய்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது, வரவேற்கத்தக்க விஷயம், பெரிய மனது அது. ஆனால் அந்த பணம் யாரிடமிருந்து வந்தது, என்ன நோக்கத்தோடு செய்ய, தவறான வழியிலிருந்து பணம் வந்து செஞ்சுதானா தப்பு தானே அது? இல்லை, அவர் சம்பாதிச்சிருக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறதுக்கு முடியாததுக்கு தான் இல்லைங்கிறாங்க எல்லாருமே. ஒரு 4 வருஷத்துக்குள்ளே பல கோடி ரூபாய் எப்படி, அது மீடியா தொழிலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 50 ஃப்ரான்ச்சைஸ் போட்டிருக்கிறாரு, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அதில் வந்து பணம் வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, அதை எடுத்து ஒரு பெரிய செலவு பண்ணிட்டு இருக்காருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு மீடியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா வெளிச்சத்தில் வச்சு பல கோடி ரூபாய் 4 வருடத்தில் சம்பாதிச்சிருக்காருங்கிறது யோசிக்க முடியுதா? அதான் சந்தேகமே. நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு சேனல் தான் அவர் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கார், பல சேனல்லையும் போனதில்லை. சில ஈவெண்ட் பண்ணுறாரு வெளிநாடு, இந்த இதில் வந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கா? அப்போ நேற்று அந்த ஒரு ஆடியோவில் அவர் பேசுகிறப்ப சொல்கிறார், இல்லை எல்லாத்தையுமே எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன். அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார். ஆமாம், 18 மணி நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்குது, நான் இது வரைக்கும் யார்ட்டையும் ₹1 கூட நான் வாங்கினதில்லை, எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்பில் வர்ற காசை பொறுத்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார்.